ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாம் வந்து February 2025 கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இதில் ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்துருக்கிறது எக்ஸாம் வந்து February month 22nd சாட்டர்டே கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான். இதுக்கு கீழே இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வாங்குறதுக்கு ஸ்டூடெண்ட் வந்து கவர்மெண்ட் இல்லை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கணும். இதுக்கான விண்ணப்பங்கள் வந்து இந்த டேட்டு 24/1 வரைக்கும் கிடைக்கும். இந்த வெப்சைட்டில் www.dge.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா உங்களோட ஃபார்மை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணி அதோட சார்ஜ் வந்து 50 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட ஹெச்எம் கிட்ட சப்மிட் பண்ணணும். லாஸ்ட் டேட் வந்து 24/1 January 24th தான் லாஸ்ட் டேட். இதுக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட எலிஜிபிலிட்டி இப்போ நீங்கள் கரண்ட்டில் 8th கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேமிலியோட இன்கம் பர் இயருக்கு 3,50,000 இல்லை அது கம்மியாக இருக்கணும். எக்ஸாமோட டேட் நம்ம பார்த்தாச்சு, அப்ளிகேஷன் டேட்டும் பார்த்துருக்கோம். இப்போ இதோட சிலபஸ் நீங்கள் என்னென்ன படிக்கணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். சிலபஸ் வந்து உங்களோட 7th and 8th சிலபஸ் படிக்கணும். எக்ஸாம் வந்து 2 பார்ட்டாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு. மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டுன்றது வந்து ஒரு லாஜிக்கல் திங்கிங், ரீசனிங், நம்பர் பேட்டர்ன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். இதுக்கான நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. மேட் சாட் ரெண்டுமே வந்து சேம் டே தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்று மார்னிங்கும் ஒன்று ஆஃப்டர்நூனும் இருக்கும். ரெண்டுத்துலேயுமே வந்து 90 மார்க்ஸுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. 90 minutesல நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது கிளாஸ் 7 and கிளாஸ் 8ஓட சிலபஸ் மட்டும் தான். இப்போ சாட்னு பார்க்கும்போது சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ், மேக்ஸோட கொஸ்டின்ஸ் மட்டும் அதில் இருக்கும். இதோட பாஸ் மார்க் கிரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா SC ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 32% 2 பேப்பர்லையும் தனித்தனியாக வாங்கியிருக்கணும். அதர்ஸ் வந்து 40% வாங்கணும் 2 பேப்பர்லையும் தனித்தனியாக. இது மட்டும் இல்லாமல் இதில் பாஸ் ஆகிருக்க ஸ்டூடெண்ட் உங்களோட கிளாஸ் 8ஓட ஃபைனல் எக்ஸாமில் 55% வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்றதும் கிரைட்டீரியா தான். இது SC ST ஸ்டூடெண்ட்டுக்கு இதுலேருந்து ஒரு 5% வந்து ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 50% வாங்கினா போதும். ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 12,000 பர் இயர் ஆனம். வருஷத்துக்கு 12,000 rupees கொடுப்பாங்க. அதை வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா பர் மந்த்துக்கு 1,000 rupees வந்து உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. இதை நீங்கள் எவ்வளோ நாள் வாங்க முடியும்னா மேக்ஸிமம் பீரியடாக 4 years, 4 வருஷம் வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை வாங்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் கிளாஸ் 9 போகிறீங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை கவர்மெண்ட் எய்டடில் தான் படிக்கணும். அப்போ தான் இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் 9, 10, 11, 12க்கு இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் உங்களுக்கு திருப்பி வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான சர்டன் பர்சன்டேஜை உங்களோட ஃபைனல் எக்ஸாமில் எடுத்துருக்கணும். கேவி ஸ்கூல்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஸ்கூல்ஸில் CBSE ஸ்கூல்ஸில் படிச்சுட்டு இருக்க எந்த ஸ்டூடெண்ட்டும் இந்த எக்ஸாம் அப்பியர் ஆக முடியாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. NMMS எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் எல்லாமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அது பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.